வணக்கம் தமிழ் மக்களே. காதலர் தினத்தை முன்னிட்டு பிரபல காதல் திரைப்படங்களான டைட்டானிக், சீதாராமம், 96, வீர் ஜாரா, ஹே ஜவானி, ஹாய் திவானி ஆகிய படங்கள் ரீரிலீஸ் ஆகின்றன. இது மட்டுமன்றி வாரணமாயிரம், சிவா மனசுல சக்தி, மின்னலே, வினை தாண்டி வருவாயா, பிரேமம் ஆகிய திரைப்படங்கள் ஏற்கனவே ரீரிலீஸ் செய்யப்பட்டு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன. முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்தில் மிருனால் தாகூர் ஜோடியாக நடிக்க உள்ளதாக தகவல். விரைவில் படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட வாய்ப்பு. 7 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் சினிமா பணிக்கு திரும்பும் நடிகை சமந்தா. உடல் நலம் குறித்து பாட்காஸ்ட் ஒன்றை விரைவில் வெளியிடுவதாகவும் அறிவிப்பு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் தி கோட் படத்தில் AI தொழில்நுட்ப உதவியுடன் கேப்டன் விஜயகாந்தை கேமியோ ரோலில் நடிக்க வைக்க உள்ளதாக தகவல். நடிகராக இருக்கும் போதிலிருந்து எப்போது ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுவார். இப்போது அமைச்சராக முக்கிய பொறுப்பில் இருக்கும் போதும் கூட ஃபோன் எடுத்து பேசி பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். நான் பார்த்ததிலே மிக சிறந்தவர். அந்த தன்மை அவரை மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு செல்லும். வித்தைக்காரன் பட செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை குறித்து நடிகர் சதீஷ் புகழாரம். சிவகார்த்திகேயன் பிறந்த நாளை முன்னிட்டு SK21 படத்தின் டைட்டில் டீசர் பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு வெளியாகும் என பட நிறுவனம் அறிவிப்பு. இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.